எல்லாருக்கும் வணக்கம். நான் இளவரசி பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது கேப்சிகமில் ஒரு சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன். இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். சட்டி சூடாயிட்டிருக்கு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை எண்ணெய் நல்லா சுட்டதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி தனித்தனியாக உரித்து வச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதோட 3லேருந்து 4 குடமிளகா இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு 2 நிமிஷம் ஒரு ஹை ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லைட்டாக தான் பார்த்திங்கன்னா தோலெல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறும். அந்த ஸ்டேஜில் இதை எடுத்து வச்சிடலாம். இது நம்ம கடைசியாக நம்ம அந்த மசாலைக்கு அப்படியே போடுவோம். இப்போது அடுத்து அதே சட்டியில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது மசாலையாக நம்ம அரைக்க போகிறோம். இதோட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் பொழுது இதை நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் புளிக்காமல் இருக்கணும் சேர்த்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது அரைச்சாச்சு. மசாலா இது ரெடியாக இருக்குது. வதக்கி வச்ச வெங்காயம் அது தனியாக அப்படியே இருக்குது, குடமிளகாலாம். இப்போ அதே சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மீடியமாக இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரும், ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயத்தோட ரொம்ப நேரம் இந்த தூளை போட்டு வறுக்கக்கூடாது. இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை உடனே இதில் சேர்த்துருங்க. தூளை நம்ம போட்டுட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே கசப்பு சுவையாயிரும், கருகிடும். இப்போ தேவைப்படுற அளவுக்கு தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விடுங்க. இல்லை சப்பாத்திக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி ஊற்றி சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஹீட் பண்ணுங்கள். அடுப்பு மீடியமாக இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போது கொஞ்சமாக காஞ்ச வெந்தயம் சேர்த்துட்டு இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த காய்கறி எல்லாம், அதாவது அந்த குடமிளகாவும் வெங்காயமும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா சப்பாத்தி சாப்பிடும்போது அந்த குடமிளகாவும் வெங்காயமும் நம்ம அதை அப்படியே எடுத்து சப்பாத்தியோடு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் ஹீட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழம்போடு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு அந்த கிரேவியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கணும், அந்த மாதிரி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்குது. குடமிளகா வாங்கினீங்க அப்படின்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு பூரிக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லலாம் இருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னொன்று சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.